கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையாய் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறார், நம் மீது பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் பொய் பேசும்போது நம் கர்த்தருக்கு அருவருப்பான ஜனங்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியம், பொய்யான காரியம் இருக்கிறதா? நம்மை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம் எப்பொழுதும் பொய்யான காரியங்களை செய்கிறோமா? பொய் பேசுகிறோமா? பொய் பேசும்போது அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே விருத்தி இருக்காது. ஹல்லேலூயா. கொஞ்சத்திலே உண்மையாய் வாழும்போது, நாம் செய்கிற வேலைகளிலே உண்மையாய் இருக்கும்போது, நம்முடைய குடும்பத்திலே உண்மையாய் வாழும்போது கர்த்தர் நம் மீது பிரியமாய் இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த உண்மை காணப்படுகிறதா? நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்ற, நம்முடைய சுய சித்தத்தை நிறைவேற்ற அல்ல, தேவ சித்தத்தை நிறைவேற்ற, அவருக்கு பிரியமாய் வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை அறிந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் உண்மையுள்ள ஜனங்களாய் வாழ்வோம். கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த உண்மை நமக்குள்ளே வேண்டும். எதை செய்தாலும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், வேலை காரியங்களில் இருக்கலாம், செய்கின்ற எல்லா காரியங்களிலே உண்மையாய் செய்யும்போது கர்த்தர் நம்மை ஒரு நாள் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கொஞ்சத்திலே உண்மையாய் இருக்கும்போது அநேக காரியத்தில் நம்மை உயர்த்துவார். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பொய் என்கிற சுபாவம் நமக்குள்ளே இருக்கும் என்றால், இன்றைக்கு எப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து மனம் திரும்பி உண்மையாய் வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். பொய்யான காரியங்களை வெறுத்து உண்மையோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படிய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு, வியாதியோடு, நோயோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குங்க. இப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். ரீபா லபரா ஹதரா ஷகரா கதுரி கரதரபலா ரீ ஆக்கபோர சந்த ரதன ஹதரபலா ரீபா லஹாதரா ஷகரா கதுரி கரதரபலா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் மனமறையை ஆசீர்வதிங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர் உதவி செய்யுங்க. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தட்டும். உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்க, சமாதானத்தினால் நிரப்புங்க. குடும்பத்திலே கிரியை செய்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீபா லஹாதர ஷகரக துரி கரதரபல்லா ரீபா லஹாதர சந்த ரதன ஹதரபல்லா. என் தேவன் ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. தடைகளை நீக்குகிறவர் என் தேவன் பிள்ளைகள் வாழ்க்கையில முன்சென்று எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா.
சத்துரு கொண்டு இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாத்துக்கும் விலகி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம், உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம், உடைய மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டையுமா இருக்கிறீர். உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். அதிகாலையிலிருந்து உடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உடைய சமூகத்திலே தாழ்த்தி வெறுமையாக்கி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.